வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஜாப்ஸ் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இதில் ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த லைப்ரரியில் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அங்கே வரக்கூடியங்கள உங்களுடைய நேம், அவங்களுடைய ஆதார் நம்பர் நோட் பண்ணுறது தான். ஓகேங்களா? யார் யார் வராங்க, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே. அவங்களுக்கு ரெகுலராக வரவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஐடி கார்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. நீங்கள் உட்காந்து கையில் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. வந்தாங்க அப்படின்னா ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணிட்டா அவங்களுடைய நேமு, ஆதார், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் அதுவே வந்து இதாகிடும், அதாவது சேவ் ஆகிடும். நம்ம போய் பார்க்குறப்ப நம்பர் சிம்பிளாக நம்ம பார்த்துக்கணும், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறத. இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு தகவல். நான் இதை எதுக்கு வீடியோ முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. வேலை எப்படி இருக்கும், இதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நான் வந்து முன்கூட்டியே நான் அந்த தகவலை சொல்லிடுறேன். ஓகேங்களா? காத்தால 9 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 3 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறது தயாராகிடலாம். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 4 மணி ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு டெய்லியும் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேட்டான ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து லன்ச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லஞ்சுக்கு ஒரு 1 ஹவர் விடுவாங்க. இது ஒரு ஆஃப் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பர்சனல் ஒர்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் ஒர்க்கில் வந்து ரிலீஃப் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய பர்சனல் ஒர்க் இருந்தது அப்படின்னா பண்ணிக்கலாம். இது எனி டைமே கூட்டமாக இருக்குமா, எனி டைமே மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்களா? அப்படி கிடையாது. ஹாலிடே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது புக்ஸ் படிக்கிறீங்க, நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் தான் புக்ஸ் படிப்பாங்க, ரீட் பண்ணுவாங்க, நோட் பண்ணுவாங்க. அதுமாரி நிறைய பேர் டீச்சர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா டீச்சர்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நூலகம் இப்போ வந்து முதல்வர் விஜய் வந்து இப்போ முதல்வர் ஆனதுக்கு பிறகு நூலகங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்க போகிறாரு. அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? எப்படி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போன்ற நூலக உதவியாளர், நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட், ஜாப்ஸ் அப்டேட், ஸ்கீம் அப்டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்படி என்ன அந்த அப்ளிகேஷனில் எங்கே வாங்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்பு பொறுத்தவரையில் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருப்பேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபார்முக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி அப்படின்னு வரக்குள்ள 18 அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 18லேருந்து 40 அப்படிங்கிறப்ப உங்களுடைய கல்வி தகுதி மினிமம் 10th டிகிரி எது பிடிச்சிருந்தாலும் ஓகேங்களா? மினிமம் அவங்க 10th 12th கேட்குறாங்க. அதேமாரி முன்னாடியே நீங்கள் ஏதாச்சும் லைப்ரரியில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி புக்ஸ் ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பார்ட் டைமாக நீங்கள் இதுமாரி புக்ஸ் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணுறது, இல்லை புக்ஸ் சேல் பண்ணுறது, புக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறது, இதுமாரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு வரி ரசீது,
அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் அதேமாரி தூரச் சான்றிதழும் வாங்கிக்கணும். நீங்கள் எந்த இதிலருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்கங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, தூரச் சான்றிதழ், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த 8யுமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி A4 சைஸ் ஃபோட்டோ ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு தெளிவாக அனுப்பணும். இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருக்குது. சேலம் மாவட்டம்னா சேலத்துக்கு உண்டான நியூஸ் பேப்பர், அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைனா சென்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர், மதுரைனா மதுரைக்கு உண்டான நியூஸ் பேப்பர், இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாமக்கல்னால் நாமக்கலுக்கு தனியாக ஒரு இது கொடுப்பாங்க. அதுமாரி நிறையா இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்தந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கணும். இல்லைங்க எங்களால் வெப்சைட்டில் செக் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது, இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இதுக்கான அறிவிப்புகள் வரும். நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.